முதல்ல கற்பனை என்னதுன்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆன்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. சோ நெக்ஸ்ட் வந்து, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக. நாம நம்மளை நேசிக்கலன்னு சொல்லவே முடியாது இல்லையா? நம்ம எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மள நேசிக்கணும். நமக்கு வந்து தலைவலி காய்ச்சல் வந்துச்சுன்னா நம்மள நம்ம டேக் கேர் பண்ணிக்கிறோம் இல்லையா? நமக்கு வலின்னா தாங்க முடியாது, கண்டிப்பா தாங்க முடியாது. சோ நம்மள நம்ம டேக் கேர் பண்ணிக்கிறோம். நம்ம கருப்போ செகப்போ நம்மள நாம நேசிக்கணும். முதல்ல ஆண்டவர் கொடுத்திருக்கிற நம்மளுடைய உயிரை நம்ம நேசிக்கிறோம். சோ நம்மள நாமளே நேசிச்சாதான் மற்றவர்களையும் நம்ம நேசிக்க முடியும் இல்லையா? அந்த கற்பனை அப்படிதான் சொல்லுது, உன்னை இடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக என்பதே. சோ நாம நம்மள நேசிச்சாதான் மற்றவங்களை நாம நேசிக்கவே முடியும். சோ நம்மளையே நாம சமைத்து கொண்டிருந்தோம்னா நம்ம மற்றவங்களை நேசிக்கவே முடியாது. சோ இந்த 2 கற்பனைகள்ல ஆண்டவர் கர்த்தரானவர் கொடுத்த 10 கற்பனைகளும் அடங்கும் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லியிருக்கிறார். சோ இதற்கு பேஸ்மெண்டா இருக்கக்கூடியது அன்பு மட்டும்தான். சோ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், நான் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் அன்பு எனக்கு இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. நான் அந்நிய பாஷைகள் பல பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றும் இல்லை. நான் உங்ககிட்ட இவ்வளவு வசனங்களை நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணி என்கிட்ட அன்பு இல்லைன்னா அதுவும் ஒண்ணும் இல்லை. நிறைய அநாத ஆசிரமங்களுக்கு நிறைய பேர் உதவி செய்வாங்க, ஐடி ப்ராப்ளத்துக்காக கூட, டாக்ஸ் ப்ராப்ளத்துக்காக கூட செய்வாங்க. அவங்க கிட்ட இல்லைன்னா அந்த ஆண்டவருடைய டிசைபிள்னு சொல்லி காட்ட முடியாது. அன்போட ஒரு சிறிய பணத்தை உதவியா நம்ம மற்றவர்களுக்கு செய்தாலுமே அது பெரிய விஷயமா தெரியும் இல்லையா? ஒரு 7 விதவை 2 காசு தான் என்கிட்ட இருக்குன்னு ஆலயத்துல வந்து காணிக்கை இடும் போது அந்த காணிக்கையை ஆண்டவர் பெரிதா நினைத்தார். சோ அன்போட எதை செய்தாலும் ஆண்டவருடைய சீஷர்களாய் நாம தென்படுவோம்.